இன்னைக்கு மதுரை பக்கம் தேனி பக்கம் விஜய்க்கு ஒரு ஓட்டு இருக்கும்ல, ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, விஜய்க்கு ஒரு ஓட்டு இருக்கு. அங்கே ஓபிஎஸ் இணைந்தால் அந்த தொகுதி ஜெயிக்காத என்ன நிச்சயம் இருக்கு? நீங்க தேனியில எடுத்துக்கோங்க, போடி நாயக்கன் எடுத்துக்கோங்க, அந்த வட்டாரத்தை எடுத்துக்கோங்க, அவருடைய சமூக வாக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தை எடுத்துக்கோங்க. அங்கே விஜய்க்கும் வாக்காளர்கள் இருப்பாங்க, ரசிகர்கள் இருப்பாங்க, ஃபேமிலி ஓட்ஸ் இருக்கும். ரெண்டு பேரும் இணைந்து அங்கே சில தொகுதியை வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு தானே. அது நம்ம எப்படி நோன்னு இல்லை வாய்ப்பே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ அப்போ ஏன் மறக்க முடியும்? அப்புறம் ஏன் வந்தாலும் லாபம் இல்லைன்னு சொல்லிட முடியாது? இப்போ அவங்க இரண்டு பேருக்குமே ராமதாஸும் சரி ஓபிஎஸ் சரி வேற வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும்போது வேற எங்கே போகிறது? முன்னாடியாச்சும் டிடிவி கூட சேர்ந்து தனியாக நின்னார், இன்னைக்கு டிடிவி இல்லை. என்ன கேட்டால் பேசாமல் எடப்பாடி அவர்களுக்கு இனி என்ன பிரச்சனை? எப்படி டிடிவியை கூட்டணியில் சேர்த்துக்கிறோம், அது மாதிரி உங்கள் கட்சியோட வாங்க கூட்டணியில் சேர்த்துக்கிறோம், கூட்டணியை சேர்த்துக்கிறோம். கட்சிக்குள்ள ஏடிஎம்கேக்குள்ள சேர்த்துக்க முடியாது. டிடிவி எப்படி கூட்டணியை என்டிஏல எப்படி கூட்டணியை சேர்த்துக்கிட்டோம், அது மாதிரி உங்களை என்டிஏ சார்பாகவே வாங்க பண்ணலாம். ஆனால் இது பிஜேபி முன்னெடுக்கணும்ல. பிஜேபி அடுத்த கட்டமாக தான் முன்னெடுப்பாங்க. எதுக்கு அதை மட்டும் ஏன் விட்டு வைக்கணும்? பிஜேபி இன்னும் சொல்ல போனா அன்புமணி அணி தனியா இருக்கட்டும், ராமதாஸ் அணி நீங்க தனியா ஒரு அணியா கூட வாங்க கூட சேர்த்துப்பாங்க. அந்த ரெண்டையுமே முன்னெடுப்பாங்க. எப்படியாவது வெற்றி பெறணும்ல, இல்லையா? எப்படியாவது வெற்றி பெறணும்ல, அதுக்காக பிஜேபி என்ன வேணா செய்வாங்க. என்ன இங்கதான் நீங்க சரி தப்பெல்லாம் தாண்டி அனுபவம் பேசுவது இங்கதான். அமித்ஷா ஏன் சொல்றோம்னா அவர் இதுல ஒரு இந்த மாதிரி கிங் மேக்கர்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. கிங் மேக்கருங்கிறது நான் இங்க இருந்து கொண்டு உங்களை வெற்றி பெற வைப்பது. உள்ள பூந்து அவங்களை கழிச்சு அவங்கள சேர்த்து வைக்கிறது கிங் மேக்கர் கிடையாது, அது வேற. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அமித்ஷா பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஆளுங்கிறது ஏன் சொல்றோம்? அதான் முன்னாடி சொன்னேன், சரி தவறுலாம் ரெண்டாவது. இந்த மாதிரி இதுக்கு ஒரு அனுபவம் வேணும். ரொம்ப வேகமா செயல்படணும். ரொம்ப வேகமா இதுல ரொம்ப முக்கியங்கிறது அனுபவத்தை தாண்டி எவ்வளவு வேகமா செயல்படுறோங்கிறது தான். எப்ப வேணா போயிடுவாங்க. இன்னைக்கு இமிடியேட்டா இப்ப நாளைக்கு காலையில ராமதாஸ் வந்து நான் வந்து டிவிகே கூட சேர்ந்துட்டேன் அனௌன்ஸ் வந்துட்டுனா என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் மாத்த முடியுமா? நெகட்டிவா போயிரும்ல. அதுக்கப்புறம் மாத்த முடியாது. வந்து நெகட்டிவா பேச ஆரம்பிச்சுவாங்க. சோ அதனால இந்த வேகமும் வேணும்னு நினைக்கிறேன். பாப்போம், இன்னும் கூட்டணி உறுதியாகல. இன்னும் ஓபிஎஸ் இருக்கிறாரு, ராமதாஸ் இருக்கிறாரு, தேமுதிக இருக்கு. இவர்கள் 3 பேரும் எந்த பக்கம் போறாங்க அப்படிங்கறத பார்த்து தான் வெற்றி தோல்விக்குள்ள கூட நான் வரல. எவ்வளவு வாக்கு சதவீதம் வருங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம்னு நினைக்கிறேன்.